நீங்கள் உங்கள் வாழ்வில் அடையணும்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்ல மனைவி அமைச்சுக்கணும், நல்ல குழந்தைகள் பெற்றுக்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு காரு வாங்கணும். ஏசி கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? இல்லை போட சொல்லட்டுமா? கரெக்டாக இருக்கா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கென்று சில சில ஆசைகள் இருக்கும். எந்த முட்டா போய் எந்த கேனை போய் சொன்னால் ஆசையப்படக்கூடாதுன்னு புத்தர்னு திரும்பிடுறாங்க. அவர் எம்பக்கம் திரும்பிட போறாரு. அவரும் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டு போனார். ஆசைகள் படுவதில் எந்தவித தவறும் கிடையாது. ஏன் புரியவில்லை உங்களுக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? காலையில் வந்தீங்க, சரி, நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும், ஆமாவா இல்லையா? கிளம்பணுன்ற ஆசை இல்லாமல் எப்படி கிளம்புவீங்க? எனிவே வழி இருக்கா? உங்களுடைய ஆசை இல்லாம நான் கிளம்பி போக முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆசை என்பது மூலதனம். எஸ் ஆர் நோ? ஆசை தவறு அப்படின்னா இந்த ஆசையும் தப்பு தானே? நான் நினைக்காம இங்க இருந்து போக முடியாதுன்னா அதுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாதுன்னு எப்ப நீ சொல்லணும்? புத்தரை திருப்பி கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? புத்தர் ஆசையை தவறு என்று சொல்லவில்லை, பேராசைகளைத்தான் தவறு என்று சொன்னார். ஏதாவது எதை தவறுன்றாரு? பேராசைனா இப்போ அடையவே முடியாதாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அடையலாம். ஓ, எனக்கு யாராவது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஐஃபோன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை கிடையாது. அது ரொம்ப நார்மலான ஒரு ஆசை தான். பணம் இருக்கிறவன் நினைச்சா கூட்டிகிட்டு போயிடும், ஆமாவா இல்லையா? ஆனால் நான் நாளைக்கே அமெரிக்க அதிபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆசையாது? பேராசைக்கு மேலே தான் வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ இதை அடைய முடியாதுன்னு கேட்டால் கவனிங்க, நல்லா கவனிங்க, கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கவனிங்க. மெயினான மேட்ரு இது. இந்த ஆசை தவறு. எப்போ தவறு? முக்திக்கு தவறு. இந்த ஆசை சரி. இப்போ இந்த பேராசை சரி. எந்த பேராசை? நான் அமெரிக்க அதிபர் ஆகணுன்றது சரி. எப்போ சரி அப்படின்னா இதை அடைஞ்சு தீர்ந்து அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு சரி. அது எதுக்குன்னு கேட்குறேன் நான். இந்த தாயத்தை கட்டிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு எதுக்கு போறீங்க? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? சரி, இது எப்படி நடக்கும்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுன்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வருது? அமெரிக்க அதிபர் ஆகணும்னு ஒரு ஆசை வருது. அது ப்ரிடாமினண்ட்டாக அதுவே நிற்கிது. அப்படின்றப்ப என்ன பண்ணுன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே இந்த ஆசை வந்துட்டதுனால நம்ம மனம், இந்த உடல் எல்லாமே அதை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும். எப்படின்னா அமெரிக்க அதிபர் பற்றின படங்களாக பார்க்குறது, அமெரிக்க அதிபரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முன்னாடி ஆபிரகாம் லிங்கன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாருன்னு பார்க்கறது, எத்தனை பேர் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கறது, இதெல்லாம் உச்சகட்ட அடைஞ்சே தீரணும்னு இருக்கிற இந்த ஆசையில் இருப்பான். இப்படிலாம் போராடுவான். ஆனால் அவனுக்கே அந்த ஜென்மத்தில் ஆவானான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்? இந்த ஆசையோடய உயிர் போகுதுன்னு வச்சுப்போம். பிரதமர் அதிபர் ஆகவே அவனுங்கன்னு அவனோட உயிர் போகுது. உயிர் போன உடனே இந்த ஆசை இருக்குல்ல, அதுக்கு அழிவு கிடையாது. இந்த ஆசையிலும் கர்மாக்காக அடுத்த ஜென்மம் அமெரிக்காவில் பிறப்பான். எங்கேயாவது அமெரிக்காவில் பிறந்து அது எங்க அவனோட இன்டென்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனோட உத்வேகம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவன் அதை அடைஞ்சே தீரணுன்ற வெறியோட இருக்கானாதான் அமெரிக்கா. இல்லாட்டா மறுபடியும் இங்கேயோ கூட பிறக்கலாம். மறுபடியும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறாங்க அது நீங்க ஓடக்கூடிய அந்த வேகத்தை பொறுத்தது. புரியுதா புரியலையா? அடுத்து என்ன நடக்கும்னா அமெரிக்காவில் இப்போ பிறக்கிறான்னு வச்சுப்போம், நல்லா வெறி கொண்ட ஒரு ஆளாக இருக்கான்னு வச்சுப்போம். அமெரிக்காவில் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்குறேன், நல்லா கவனிங்க. அங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவனை சுற்றி உள்ள எல்லா ஆட்களும் எல்லா பொருட்களும் அவன் அதிபர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி பண்ணலாம் கேட்காங்க. அதான் இறைவோட வேலை. எதை விரும்புகிறியோ அதை நான் கொடுப்பேன்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா மாயை தானே மொத்தமாக. அமெரிக்க அதிபரும் மாயை தான், பில்டிங்கும் மாயை தான், பஞ்சபூதங்களும் மாயை தான், எல்லாமே மாயை தான். மாயை உருவாக்குனது யாரு? இறைவன் தான் உருவாக்கியிருக்கான். ஏன் உருவாக்கியிருக்கான்? அப்போதான் எல்லாம் பொய்ன்னு தெரியும், அதுக்காக உருவாக்கியிருக்கான். பார்க்குறதுமே பொய்யில்னு எப்போ தெரிஞ்சுக்க போறீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பயும் நிரந்தரமா இருக்கணும், எப்போ லிபரேட்டடா இருக்கணும். நான் ஒருத்தன் தான்டா, இங்க வேற எவனும் அப்படி கிடையாதுங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரியுதா புரியலையா? அப்போ அந்த அமெரிக்க அதிபராக அங்கே போய் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு அமெரிக்க அதிபரும் ஆயிடுவீங்க. ஆனதுக்கப்புறம் என்னடா இதுலேயும் ஒரு திருப்தியாக வர மாட்டேங்குதுன்னு தோணும். நீங்கள் நினைக்கிற வேலையை செய்ய விட மாட்டானுங்க, இலுமினாட்டிஸ் தடுத்துருவானுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இலுமினாட்டிஸ் எந்த அதிபரோ எந்த பிரதமரோ அவங்களால முடிவெடுக்க முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆளும் வர்க்கம் மேலே இருந்து என்ன ஆர்டர் போடுறானோ அதான் நடக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற செய்தியில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு வேறு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு. அவன் எதை காட்டணும்னு நினைக்கிறானா அதான் காட்டுவான், எதை காட்டணும்னு நினைக்கிறானா காட்ட மாட்டான். கிளியர்? நெக்ஸ்ட்,
ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்றது தெரியாம அவனை ஜெயில லாக் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான மாபெரும் சிறந்த தத்துவ விளக்கம் என்ன தெரியுமா? தெரியாதா? அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான்றதே தெரியாம டிசைனா கலர் கலரா ஏதாவது காமிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனை பிஸியாவே வச்சிருக்கணும். அப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னு? அதான் நடந்துட்டு இருக்கு. மனித வாழ்க்கையில் என்னும் ஜெயிலில் சிக்கிட்டீங்க. பொண்ணு அழகா தெரியுது, பொருள் அழகா தெரியுது, வாய்ப்பு அழகா தெரியுது, எல்லாம் பெருசா தெரியுது, சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு, ஏதோ நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதுக்காக ஓடுறீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல உயிர் போயிருது. எதுல உங்க ஆசை இருக்கோ அந்த ஆசைக்காக அடுத்த பிறகு எடுப்பீங்க. இது கிளியரா இருக்கா இல்லையா? எதில் உங்களது ஆசை, அந்த அரிசி எதுல முடியுதோ அதுல இருந்து பிறப்பான். இது எப்படின்னா, முன்னாடி ஜென்மத்தில் ஒரு தண்ணியில விழுந்து தவிச்சு செத்துருக்கான அடுத்த ஜென்மத்தில் அவனுக்கு தண்ணியை பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன்னா அந்த பதிவு நல்ல ஆழமா அவரோட மனசுல போய் பதிஞ்சிருக்கும். ஒருத்தங்க நெருப்பை பார்த்தா பயனா, ஏன்னா நெருப்பு ரீதியாக ஏதாவது விபத்துக்குள்ளா இருப்பான் அவனுக்கு. பியூர் சயின்ஸ் அப்ப நான் பேசுறது. ஆனா சயின்ஸ் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் உண்மையான சயின்ஸ்ல, இதுதான் உண்மையான சயின்ஸ், மெய்ஞானத்தெல்லாம் கடந்த சயின்ஸ் இது. அப்ப என்ன ஆகுன்னா, உங்களுடைய ஆசைகளை அனுபவிப்பதற்காக ஏகப்பட்ட பிறவி எடுப்பீங்க. ஏன்? உயிர் பொருளுக்கு எதை அடைய வேண்டுமோ அந்த உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. மாயையை இறைவன் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க மாட்டான். ஏன்னா இவங்க நம்மளாம் உணரணுன்றதான் அந்த மாயையை கிரியேட் பண்ணிருக்காங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் சரியாயிட்டாங்க, மாயை கிளியர் ஆகிடும். ஆனா போய் கிளியர் ஆகாது. அப்ப அமெரிக்க அதிபர் ஆகணும்ன்ற ஒரே ஒரு வீணா போன மைண்ட் ஏதோ ஏங்குச்சு. அது நம்ம நினைக்கல, அதுதான் நினைச்சிருச்சு. ஆமாவா இல்லையா? இதுக்காக எதுக்கு இத்தனை பிறகு எடுக்கிறீங்க? நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க?